கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசி இருப்பனர்கள் பேர்க்கவும் பேராவே. ஆண்டாளுக்கு வராகப் பெருமானிடத்தில் அதீத காதல். எப்போதும் அவனை விடாமல் நாச்சியார் திருமொழியில் ஆகட்டும் எங்கிருந்தாலும் ஆண்டாள்னா வராகப் பெருமாள் தான். ஏன்னா அவர் சொன்ன அர்த்தத்தை உபதேசிக்கத்தானே பிறந்ததே. அவர் ஒரு வரி சொன்னார், என்ன வாயினால் பாடச் சொல்லு, மனத்தினால் சிந்திக்கச் சொல்லு, தூமலர் தூவி தொடச் சொல், மனோவா காயங்களான முக்கரணங்களினாலும் ஆசிரியக்கச் சொல். இதுதான் அவர் கொடுத்தது. அதை கொடுத்தது எதிர்பொங்கி மீதளிப்ப. அதை 30 பாசுரமாக்கி, அதை 143 பாசுரமாக்கி, அதை பகவத் விஷய காதலாக்கி இன்னி வரைக்கும் நம்ம வரைக்கும் சொல்ல வச்சாலும் இல்லையோ. அதுதான் ஒரு வார்த்தை வராகப் பெருமான் சொன்னதுக்கு எத்தனை ஆசையோடு அவன் எடுத்து சொல்லியிருந்தால் ஆண்டாள் இத்தனை தூரம் நமக்கு கொடுத்திருப்பாள். சின்ன திருமேனி தான் வராகப் பெருமான், அளந்தது ரொம்ப பெரிய திருமேனி. ஆனால் ஸ்ரீமுஷ்ணத்தில் சேவிக்கு போனோம்னா இடுப்பில் இப்படி கை வச்சு நிற்கிறார் பாருங்க, நல்ல துண்ணிய திருமேனி. சின்னவராத்தானே இருக்காருன்னா அப்படியே பச்சை பளிங்கு கல்லில் இருக்காப்புல சுவாமி எழுந்துள்ளிருக்கிறார். அவருடைய இருவரும் 2 திருவடிகளுக்கு கீழே 2 விக்கிரகத்தோட சேர்த்து 2 திருக்கைகளையும் இடுப்பிலே சொருகி கொண்டு ஒரு பக்கத்துல முகத்தை நிமிந்து பார்த்து இருக்கிறத பார்த்தோம்னா மேல அது ஏகபிம்ப கர்ப்பகிரகம். ஸ்ரீமுஷ்ணத்திலே அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள ஒரே ஒரு பிம்பம், அதுவே ரொம்ப உயர்த்தி. இப்போ திருவேங்கடமுடையான்னு போனால் ஒரே ஒரு பிம்பம் தானே இருக்கார். பூஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் கிடையாது, மத்தாரும் கிடையாது. திருவேங்கடமுடையான் மூலமூர்த்தி ஒருத்தர் இருக்கிறார். அதில் கூட உற்சவமூர்த்திகள் அனைவரும் அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள இருக்கார். ஆனால் ஸ்ரீமுஷ்ணத்தில் போனேன்னா யாருமே கிடையாது. மூலமூர்த்தி அவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். அதுவும் எங்கே எழுந்தொழி இருக்கிறார்னா கீழே தரையில இப்படி தரை இருக்கு, இந்த மண்டபம் இருக்குன்னா இந்த மூலையில அந்த மூலை, அந்த மூலையில இந்த மூலைக்கு ஒரு கோடு போடணும். கோடு போட்டுட்டு நடுவில் இருக்கிறதுல புள்ளி குத்திங்கோ. அதே போல மேலே இருக்கிறதுல கோடு போட்டுக்கணும், நடுவில் புள்ளி குத்திக்கணும். இந்த மொத்தம் இருக்கிறதுக்கு வட்டமாக கொண்டு ஒரு புள்ளி குத்தணும். இந்த 3 புள்ளியும் ஒரே கோட்டில் நடுவில் வந்து எங்கே சேர்றதோ அந்த இடத்துல தான் அந்த பெருமாள் இருப்பார். அதனால் இந்த மொத்த மண்டபத்துக்கு மையம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல எழுந்தருளிருந்து சகல சக்திக்கும் ஆதாரமாக பூவராக பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். பாசி தூர்த்து கிடந்த பார்மகள் பூமி பிராட்டியை ரட்சித்து தன் திருமடியிலே இருத்தி கொண்டு அனைவருக்கும் அனுகிரகம் புரியும் திருக்கோலத்தோடே ஸ்ரீமுஷ்ணத்தில் எழுந்தருளி உள்ளார். அந்த பூவராக சுவாமி ஓர் அர்த்தத்தை சொல்ல ஆண்டாள் இத்தனை அர்த்தமா பெருக்கினாள் இல்லையோ. அது ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளித்தது. வராகன் பண்ணால் வராகனாகிற பின்பட்ட நரசிம்மன் செய்ய மாட்டாரோ? அவர் சொல்லினது சொல்லவே இல்லை. அவர் இன்னும் உபதேசம் பண்ணவே இல்லை. வராகப் பெருமானாவது ஒரு வரியாவது உபதேசம் பண்ணார். நரசிம்ம பெருமான் அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே சிஷ்யம் பிரகலாதம் உபதேசிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் அசுர குழந்தைகள் எல்லாரையும் கூண்டு வந்து உட்காத்தி வச்சிருந்து சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது பும்சார்பிதா விஷ்ணோ பக்திச்சேன் நவலக்ஷணா என்னும் 9 விதமான பக்திய பிரகலாதன் அசுர குழந்தைகளுக்கு உபதேசிக்கிறார். இது எங்கிருந்து வந்ததுனால் கர்ப்பஸ்ரீமான் பிரகலாதனுடைய தாயாருக்கு கயாதுன்னு பேர். அவ கர்ப்பம் தரிக்கிறச்சே இந்திரன் தீய எண்ணத்தோட வந்து அசுர ஜாதி அழிச்சுடணுங்கிறதுக்காக கர்ப்பத்தோட சதச்சுடனும் அவளை கொன்னுடணும்னு பார்த்தா. நாரதர் வந்து யார் பிறக்க போகிறாருங்கிற தெரியாமல் அறிவில்லாமல் நடக்கிறாய், போ அந்த பெண்ணை எங்கிட்ட அனுப்பு என்று சொல்லி நாரதர் அழைச்சின்னு போனார். தேவ ரிஷிகளுக்குள்ளே நான் நாரதராக இருக்கிறேன் என்று கண்ணன் 10வது அத்தியாயத்தில் சொல்றார். மிக உயர்ந்த சக்தி படைத்தவர், ஞானம் படைத்தவர். நாம நாரதர்னா ஏதோ கலகப்பிரியான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் தப்பான அபிப்பிராயம். ஏதோ வழக்கத்தில் பேசியிருக்குங்கிறதுக்காக அவர் சொன்னது எப்போதும் நன்மைக்குத்தான் செய்கிறார். ஒரு பிரகலாதன் இன்னைக்கு நம்ம கிடைச்சார்னா அது நாரதர் இருந்தபடியாலே. அவர் கயாது அழைச்சின்னு போய் தன்னுடைய ஆசிரமத்தில் வச்சுன்னு உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். கர்ப்பிணி இல்லையோ அப்படியே அவளுக்கு தூக்கம் வந்துடுறது. அதனால் அவ தூங்கி போனால் இவர் விடாம கதைகளை சொல்லிட்டே இருக்கார். பகவத் கதையை சொன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற கர்ப்பம் விழித்திருந்து கேட்டுக்கொள்ளுகிறது. அதனால நாரதர் ஏற்ற கலங்களாக கொடுத்தார். அது பிரகலாதன் எதிர்பொங்கி அசுர குழந்தைகள் அளவுக்கு சொன்னார் இல்லையோ. ஒரு பரம பக்தனிடத்துல மட்டும்தான் நாரதர் சொன்னார். ஒரு பிரகலாதனிடத்துல நாரதர் சொன்னத்தை அனைத்து அசுர குழந்தைகளையும் கூட்டி உட்கார்த்து வைத்து கொண்டு நமோ நாராயணாயான்னு சொல்லு, நானும் சொன்னேன் நமருமரமின் நமோ நாராயணமேன் என்று திருமங்கியாழ்வார் சதிக்கிறார். நான் நாராயண நாமத்தின் வைபவத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள்லாம் சொல்லுங்க என்று நம்மையும் சொல்றாரோ இல்லையோ. இது நம்ம கிட்ட சொல்றதில்லை. இப்போ இந்த இடத்துல எல்லாரும் நீங்க வந்து உட்காந்துருக்கீள் பக்தர்கள், கேளுங்கன்னா கேப்பிள், என்னால வெய்ய மாட்டேலாரும் நீங்கள் வந்து கேட்டு போடுவீள். இப்படி இருக்கிறவாள்கிட்ட சொல்லுன்னா நாங்களும் சொல்லுவோம். இந்த ஊரில் யாரும் இருக்காளோ இல்லையோ, இதெல்லாம் எதுவுமே கேட்டுக்காதவர்கள்லாம் இருக்காளோ இல்லையோ. இப்போ அவர்கள் எல்லாரையும் 100 பேரை கொண்டு உட்காச்சு வச்சு சொல்லுன்னு சொன்னால் நிற்கவே மாட்டேன், ஓடியே போடுவேன். இவளுக்கு நமக்கு ஆனால் பிரகலாதன் அப்படியா? அனைத்து அசுர குழந்தைகளையும் கூட்டி அமர்த்தி வைத்து கொண்டு நீங்கள்லாம் காலத்தை வீணே போக்குகிறீர்கள். அவன் சொல்லி முடிச்சிடனோடனே இந்த குழந்தைகள்லாம் கேட்குறாளாம்,
நானும் நீயும் ஒரே அசுரன் தானே, ஒன்னாத்தானே பிறந்தோ, உனக்கு இத்தனையும் தெரியறதே, எங்களுக்கு தெரியலையே எப்படின்னு அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப பிரகலாதன் பதில் சொன்னா, கர்ப்பஸ்ரீமான், அதனால எனக்கு தெரிஞ்சிருக்கு, கர்ப்பத்தில் இருக்கிறச்சே நாரத எனக்கு உபதேசித்தார், அந்த ஆச்சாரிய உபதேசம் அடியாகத்தான் இத்தனையும் பெற்றுக்கொண்டேன்னா. அப்ப அசுரர்களுக்கு கூட எதிர்பொங்கி மீதளிக்கும்படி ஒரு ஆச்சாரியன் கொடுத்தாரோ இல்லையோ. நிருசிம்மாவதாரத்தின் போது பிரகலாதாழ்வான பார்த்தோம்னால் இந்த அசுர குழந்தைகளை பார்த்து சொல்றான், நீங்கள் எல்லாம் பிறந்ததிலேருந்து பொழுத வீணாக்கிட்டு இருக்கும். வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதி முறங்கி போகும் நின்னை 15 பேதை பாதகன் அலாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன். எவ்வளவு காலம் காலத்தை பொழுதே போக்க போகிறீர்கள்? அசுர குழந்தைகள்லாம் கேட்கிறா, எங்களுக்கு பகவான் அண்ட முடியுமா? நாமோ அசுரர்கள், அவனோ பராத்பரர், நம்மள விரோதிகளான நினைச்சிட்டு இருப்பார் என்ன பிள்ளைகள் கேட்டவுடனே பிரகலாத பதில் சொல்றான், தப்பான அபிப்பிராயம். விதிதஸ்தகி தர்மஜா சரணாகத வத்சலா. சரணம்னு சொன்னால் அசுரனையும் கூட்டிக் கொள்ளுகிறான், விபீஷணனான ராட்சசனையும் கூட்டிக் கொள்ளுகிறான். நாம் அப்படி நினைக்க கூடாது. அவன் ஆராதிக்கிறது கஷ்டமா இருக்கும் போது இருக்கே, பிள்ளைகள் கேட்கிறான், அவன் ஸ்வாராதன், ரொம்ப எளிதாக ஆராதித்து விடலாம். 2 திருநாமங்களை சொல்லு, 2 புஷ்பங்களை சேரு, மனசுல சிரத்தை இருந்ததுன்னா பகவான் ஆராத்தியன். அதனால நீங்க தப்பு தப்பா நினைச்சிருக்கிறதெல்லாம் விடுங்கோ என்று சொல்லி ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் திருத்தினான். பள்ளி ரோதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் ஆரிய நாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கதனுக்கொன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு இதோ தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. 2 நாள் முன்னாடி பார்சாரதி பெருமாள்னு தெரிவித்தேன் இல்லையோ, அவர் நின்று இருக்கிற பெருமாள், அமர்ந்திருக்கிற பெருமாள் திருவல்லிக்கேணியில் நேர் பின்பாக தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவு யோக நரசிம்ம சுவாமியாய் தெளிசிங்க பெருமாள்னு சொல்லுகிறோம். ரொம்ப தெளிவு, பக்தனுக்கு கடாட்சிக்கணுங்கிறதுல இருந்த தெளிவு. வேற ஆறு எது பேசினாலும் அதை பத்தி கண்டுகொள்ளாமல் நம் பக்தன் கூப்பிட்டான், தூணை காட்டினான், வர வேண்டும். பிரம்மா தடுக்கலாம், நாங்க கூப்பிட்ட குரலுக்கு வரலையேன்னு. இந்திரன் கேட்கலாம், வரலையேன்னு. ஒரு சிறுவன் கூப்பிட்ட குரலுக்கு வரணுமான்னா வரணுங்கிற தெளிவு பெருமாள் திருவுள்ளத்திலிருந்து சொல்லி அவர் கலங்கினார். அதீத கோபம். ஹிரண்யகசிபுவை கொன்னுட்டு அவனுடைய மார்பகத்தை பிடிந்து அலைஞ்சிட்டு இருக்கார். ரத்தத்தை தோய்ந்தது தன் முகத்தை இப்படி குனிஞ்சு நரசிம்ம பெருமாள் பார்க்கிறாராம். பார்த்தா ரத்தம் கொட்டையா தீங்கிர் கொல்லு பொழுது மெலிந்த புஞ்சக்கரில் வாந்திசை சூழுமெழுந்து திறப்புனலா மல கீழது பிளந்த சிங்கமொத்ததால் அப்பன் அழுதுயர் செய்த அசுரரை கொல்லுமாறே இன்னும் கொல்லு. இங்கிருந்து ரத்தம் மேல பீச்சி அடிக்கிறது. சாயங்கால வேளை ஏற்கனவே வானம் சக்கர் வானம் சிவந்து இருக்கிறது. அவனோ பொன்பெயரோன் ஹிரண்யகசிபு சக்கச்சவேல்னு இருக்கான். பெருமாளுடைய திருமண்டலத்துல கோபத்தை பார்த்தா அதர வியந்த சீற்றம் விண்வெதும்ப போயின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த சீற்றத்தை பார்த்தாலே சகந்து போச்சு. போ எல்லாமே சகப்பு. அந்த ஷகப்புக்கு நடுவில் பெருமாள் குனிஞ்சு தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்த்துட்டு ஒரே கோபம் வந்துருத்தான். அது எப்படி லோகத்துல 2 நரசிம்மம் இருக்கலாம்? ஒரு நரசிம்மம் தானே இருக்கணும். அது பிரதிபலிப்புன்னு தெரியாது அவருக்கு. ஆனாலும் அது தெரியலையேன்னா, ஆனா தெளிசிங்கம்னு இருக்கும். எதை கலங்கி இருக்காரோ நரசிங்க பெருமான், தன் பிரதிபிம்பத்தை பார்த்து கூட இன்னொரு நரசிங்கம்னு கலங்கி இருக்கார். ஆனா பேரு தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை. ஏனெனில் அந்த கலக்கம் எதனால வந்தது? பக்தனிடத்தில் இருக்கிற பிரேமத்தாலே வந்தது. பிரேமத்தாலே வரும் கலக்கம் எப்போதும் உயர்ந்தது. கலக்கத்தால கலக்கம் வரக்கூடாதே தவிர ஒரு பக்தனிடத்தில் இருக்கிற பிரேமத்தாலோ அல்லது பக்தனுக்கு பகவானிடத்தில் இருக்கிற பிரேமத்தாலோ கலக்கம் வந்தா அதுதான் உயர்ந்த பக்தின்னு கொண்டாடுறார்கள். அதனாலே தெள்ளிய சிங்கம் தெளிசிங்க பெருமாள் இன்னைக்கு நாம சேவிச்சுக்கலாம். அது கொஞ்சம் பேரை மாத்திட்டோம். துளசிங்க பெருமாள் பாருங்க, அது தெளிசிங்க பெருமாள். தெளிந்திருக்கிறபடியாலே தெள்ளிய சிங்கம். பள்ளி ரோதி வந்த தென் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத. 1000 திருநாமங்களை சொன்னான். நாரதர் கத்துக் கொடுக்கிறது ஒரே திருநாமத்தை, இவர் 1000 நாமம் சொல்றாருங்கிறாருங்க. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. அவர் ஒரு திருநாமம் சொன்னா பிள்ளை 1000 நாமம் மாத்தி சொல்லும். 1000 நாமம் சொன்னாரான். அவர் சொன்ன நாமம் எதுன்னு பாருங்கோ, நாராயண நாமம். அது 1000க்கு சமம். அதனால்தான் திருமங்கையாழ்வார் கொண்டாடிட்டார். பள்ளியிலோதி வந்த தன் சிறுவன். தன் சிறுவன் ஹிரண்யகசிபனுடைய சிறுவன். பெரியவாச்சன வியாக்கியானம் பண்றார். அவன் சிறுவன் இல்லேன்னு நினைச்சுட்டான். திருமங்கையாழ்வார் தம் பிள்ளையா ஸ்வீகாரம் பண்ணி விட்டான். பள்ளியிலோதி வந்த தன் சிறுவன் வாயில் ஒரோயரா என்னும் ஒல்லியவாகி போத வந்ததுதான் தாமதம் ஆங்கதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிரனாகி எங்கு முழன் கண்ணனென்ன மகனை காய்ந்து இங்கில்லையால் என் நிரணியன் துன்புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்னிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. சிங்கப்பிரானுடைய பெருமை ஆறு தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். அவன் ஓர் வார்த்தை சொல்லி கொடுத்த பல்கி பெருகி அனைத்து மக்களுக்கும் பிரகலாதன் சொல்லி கொடுத்தான் இல்லையோ. எங்கு முழன் கண்ணன், எங்கேயும் கண்ணன் இருக்கார். பெரியவாச்சன் வியாக்கியானத்தில் சாதிக்கிறார், இவன் பண்ண தவறு இதுவாயிற்று. பிரகலாதன் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமோ, எங்கேயும் பகவான் இருக்கான்னு பண்ணதான். சுவாமி இது ஒரு பெரிய தப்பான்னா அவனுக்கு தப்பா பட்டு போச்சே. எந்த ஊர்ல இருக்கமோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நாம நடந்துக்கணும். இந்த பிள்ளை ஏதோ உயர்ந்த வாக்கியத்தை கண்ணன் கீதையில் என்ன சொன்னாரோ, எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கேன்.
அதையே தான் பிரகலாதன் திரும்பி சொல்றான். ஆனா அது அவனுக்கு பிடிக்காத போச்சு. அந்த பிடிக்காம போக இரணியன் தூண் புடைத்த அங்க அப்பொழுதே அவன் விய தோன்றினார். பிறையிற் சனல் விழி பேழ்வாய் தள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கையாழ்வாருடைய ஆச்சரியமான பாசனம். ஆனால் அங்க பார்த்தாலும் ஒரு நாரதர் சொல்லிக் கொடுத்ததை பிரகலாதன் எத்தனை பேருக்கு உபதேசித்தான். ஒரு நிருசிம்ம பெருமானை பத்தி எவ்வளவு ஸ்லோகம் பண்ணியிருக்கான் தெரியுமா? பிறந்த குழந்தை 5 வயசு 7 வயசு, அந்த குழந்தைக்கு முன்னாடி நிருசிம்ம பெருமான் சேவை சாதிக்கிறார். உடனே 100 ஸ்லோகம், 1 இல்லை 2 இல்லை, பாடுறார் பிரகலாதன் பாடிட்டே இருக்கானேன்னா பக்கத்துல இருக்க ரிஷிகளுக்கு ஆச்சரியம், பிரம்மாதி தேவர்களுக்கு ஆச்சரியம். இதை போல நாங்க எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. அனைத்து சாஸ்திர அர்த்தமும் பிரகலாத ஸ்தோத்திரத்துக்குள் அடக்கம். 30 நாள் வேணும். இப்ப அவர் 100 ஸ்லோகம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்க வேணும் என்னால் அனைத்து சாஸ்திரார்த்த கர்ப்பிதமான ஸ்தோத்திரம் பிரகலாதன் செய்தார். சிறு குழந்தை செய்யுமான்னா அவர் சொல்லிக் கொடுத்தாரு, செய்தார். அவர் பார்த்த கண்ணு பார்வைக்கு இணைத்து நமக்கு ஏற்படும் இல்லையோ. அதனாலதான் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிக்கும்படி நிருசிம்ம பெருமான் விஷயத்தை பிரகலாதன் விஷயத்திலையும் பார்த்தோம். ஒரு ராமன் பார்த்த பார்வைக்காக ஹனுமான் பேசின பேச்சு அவ்வளவு. வாக்மி ஸ்ரீமான ராமனுக்கு கொண்டாட்டம். வால்மீகி ராமனை கொண்டாடாரு. என்ன பேச்சு பூர்வபாஷீச்ச ராகவா, மஞ்சு பாஷீச்ச ராகவா, மிருது பாஷீச்ச ராகவா. ரொம்ப மிருதுவா பேசுவர், நல்ல வார்த்தைகளை தான் உபயோகப்படுத்துவார். முன்னாடி பேசிட்டு நிறுத்திடுவார். 2 பேர் வல்லரசுகள்லாம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்காக சந்திக்க போகிறோம் அப்படின்னு ஒரு தீவுல எங்கேயானு வச்சுப்பா. இவர் நாட்டிலே உட்கார மாட்டா, அவர் நாட்டிலே உட்கார மாட்டா, ஏன்னா அடிப்பாளோன்னு பயம். அதனால பேச்சுக்கு வர செய்வ 3வது ஒரு தீவு யாரான ஒருத்தருடைய நாடா இருக்கும். அங்கே போய் உட்காந்து 3/4 மணி நேரம் 45 நிமிஷங்கள் பேச்சுவார்த்தை நடந்தன. அவ 2 பேரும் ஆனந்தமா வெளியில் வருவா, எல்லாரும் படம் எடுத்துப்பா. மறுநாள் கார்த்தால செய்தியில பார்ப்போம். 2 பேரும் 3/4 மணி நேரம் பேசினார்கள். என்ன முடிவெடுத்தார்கள்? அடுத்த சந்திப்பு எங்கு நிகழ வேண்டும்ங்கிற முடிவெடுத்தார்கள். இவ்வளவுதான் இருக்கும். வல்லரசு பேசினதுதான் இவ்வளவுதான் நம்ம கேள்விப்படுறோம். இப்ப ராமனை பத்தி கொண்டாடுறார். ராமன் இன்னொருத்தரோட பேசணும்னால் தன் பட்சம் என்னாங்கிறத 5 நிமிஷத்துல சரியா சொல்லிட்டு நிறுத்திடுவார். குறைச்சலா பேசுவார், அழகா பேசுகிறார், சரியா பேசுறார். வார்த்தையை கூட்டவும் வேண்டாம், வார்த்தையை குறைக்கவும் வேண்டாம். சொல்லி முடிச்சு விட்டுவார். எழுதாளி பேசுற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பாராம். குறுக்க பேசவே மாட்டான். நம்ம வாதம் பண்ணும் போது நம்ம குறுக்க பூந்து வேகமா பேசுறோம்னு சொன்னாலே அப்ப இவரிடத்துல விஷயம் குறைச்சல்னு அர்த்தம். சத்தத்தை கூட்டுறோம்னாலே அப்ப பேச்சு சக்தி போடுத்து. சத்தத்துல தான் இனிமே ஜெயிக்க போறார். கூச்சல் போடுறா பாருங்க. வாதம்னு நடந்தா கடைசி வரைக்கும் கூச்சலின்றி செல்ல வேண்டும். ராமன் உன்னை பேசிவிட்டு இடவெளி விட்டு நீ பேசி முடிச்சிருன்னு இருப்பார். அது வரைக்கும் காத்து நின்றுட்டு தான் பதில் சொல்லுவாராம். ஹனுமான் ராமலக்ஷ்மணர்களை சந்திக்கிறார். துன்பினை தொடைத்து மாயத் தொல்வின தன்னை நீக்கி தென்புலத் தண்ணி மீளா நெறியுக்கும் தேவரோதாம். நீ ஆறுங்கிறத தெரிஞ்சுட்டே ராமா. எனக்கு முதல்ல பிறக்கறச்சே பிரம்மா வரம் கொடுத்தார். உனக்கு பிரம்ம ஜானம் ஏற்படட்டும், பிரம்ம சாட்சா்காரம் ஏற்படட்டும். காத்திருந்தே என்னைக்கு பிரம்மத்தை சேவிக்க போறேன். என்னை நரகப்பட்டணத்துக்கு போக விடாமல் மோட்ச மார்க்கத்தில் செலுத்தக்கூடிய பரபிரம்மம் திருமால் நீ என்பதை உன்னை முன்னாடி சேவிச்சு நான் தெரிஞ்சுட்டேன். என்ன அவருடைய உள்ளம் உருகுகிறது, உடல் உருகுகிறது. தான் ஆறுங்கிற வந்த விஷயத்தை சொல்லணும் இல்லையோ. 5 நிமிஷம் அவருக்கு எதுவுமே புரியல. நைஷ்டிக பிரம்மச்சாரி. வைராக்கியம்னா ஹனுமானுக்கு தான் வைராக்கியம். அந்த வைராக்கிய சிராமணி ராமனுடைய திருமேனியை பார்த்துட்டு உருகுகிறார். அப்படி அழகுக்கு கூட பிரம்மச்சாரிகள் உருகிறாமன்னா இந்த திருமேனியை பார்த்து ஒருத்தன் உருகாமல் போனால் அவன் பிரம்மத்தை நோக்கி நடப்பவனாகவே இருக்க மாட்டான். பிரம்மச்சாரின்னு எதுக்கு சொல்றோம்? பிரம்மத்தை நோக்கி நடக்கிறோம் பிரம்மச்சாரி. பிரம்மமே நேரம் வந்திருக்குச்சே. நான் பிரம்மச்சாரி உம்ம அழகுல எல்லாம் ஈடுபட மாட்டேன்னா கண்ட அழகில் ஈடுபடக்கூடாதுங்கிறதுக்கு தான் பிரம்மச்சரிய வித்தம். அதனால ராமன் அழகில் ஈடுபட்டு தான் வந்ததை மறந்து போய் அப்புறம் சுதாரிச்சுன்னு சொல்றார். பெயரும் அனுபன், நான் தான் ஹனுமான். இது விஷயம் சுக்ரீவன், இங்க இருக்கிறோம், அங்கு எல்லா விஷயத்தையும் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள பேசிட்டார். சரியா பேசிட்டார். அடுத்து ராமன் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லையோ. ஹனுமான் பார்த்துட்டே இருந்து இவர் என்ன பேச மாட்டேங்கிறார். நானே பேசிட்டு இருக்கேன். ஏவம்மாம் பரிபாஷந்தா கஸ்மாத் பை நாபிபாஷத. நான் இவ்வளவு நேரம் பேசினாலும் நீ பதில் பேசாம இருக்கிறாமா, இனி நான் பேசுறதா இல்லை, தேவரீர் பேசணும் அப்படின்னு தான் வாயடைத்து போனார். ராமன் லக்ஷ்மணனை பார்த்து நீ இவருக்கு பதில் சொல்லுன்னு தூண்டுகிறார். லக்ஷ்மணன் பேச வேண்டும். முதல்ல விசாரம், ஏன் ராமன் பதில் சொல்ல மாட்டாரோ? லக்ஷ்மணனைத்தான் பதில் சொல்லணும்னா இல்லையே. லக்ஷ்மணா பார், இவன் தான் மந்திரின்னு சொல்லி கொண்டு வந்தான். சுக்ரீவனுக்கு மந்திரின்னு சொல்லணும் வந்தார். சுக்ரீவன் வந்திருந்தா ராஜா வந்தா ராஜா பேசணும், சேனாபதி வந்தா சேனாபதி பேசணும், மந்திரி வந்தா மந்திரி பேசணும். சுக்ரீவன் ராஜா வரல, மந்திரி தான் வந்திருக்கார். நான் இந்த காட்டில் மந்திரிக்கு எங்கே போவேன்? எனக்கு தகப்பனோ பிள்ளையோ மந்திரியோ சேனாபதியோ நீதான். அதனால தமபியபாஷஸ்ஸ சௌமித்ரே சுக்ரீவ சச்சிவம் கபின். அவனுடைய சச்சிவோத்தமனான சுக்ரீவனுடைய மந்திரின்னு சொல்லணும் வந்திருக்கிற ஹனுமானிடத்துல பேசு. லக்ஷ்மணன் பேசுறதுக்கு வாய திறந்தார். தாங்க ஆறுன்னு அறிமுகப்படுத்திக்கணும் இல்லையோ. பேசறச்சே கையை மறுத்தி விட்டார் ராமன்.
இரு லக்ஷ்மணா, அவசரப்பட்டு பேசாதே. இவன் பேசிக்கிறத கேட்டே இதை போல ஆறுமே பேசி நான் பார்த்ததே கிடையாது. நானுர்வேத வினீதஸ்ய நாயுஜர்வேத தாரிணா நாசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும் நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதாஸ்ருதம் பகுவியாஹரதானேன நகிஞ்சித் அபசப்திதம் உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே உச்சாரைதி கல்யாணீம் வாச்சம் ஹிருதயகாரிணீம் கஸ்ய நாராத்தியசே சித்தம் உத்ருதா சேரேரப்பி. இவனுடைய விரோதி இவனை கொல்லணுங்கிறதுக்காக கத்தியை தூக்கின்னு வந்திருந்தா கூட லக்ஷ்மணா, இவன் பேசுவது 5 நிமிஷம் கேட்டானால் தூக்கிய கத்தி கை நழுவி கீழே விழுந்து விடும். அவ்வளவு ஆச்சரியமாக பேசுகிறார். இதை ராமன் கொண்டாடுறார். இன்னும் பேசவே இல்லை ராமன். ராமனுடைய கண் பார்வை பட்டத்துக்கு ஹனுமான் இத்தனை பேச்சு பேசியிருப்பதனால் அப்ப வாக்மி ஸ்ரீமான் வாக்வன்மையை காட்டவே வேண்டாம். அவர் கடாட்சம் பட்டே எதிர்பொங்கி மீதளிக்கும். ஹனுமான் இவ்வளவு ஆச்சரியமா பல அர்த்தங்களை சொன்னாராம். அதை கொண்டாடி விட்டார் ராமன். நம்ம ரொம்ப பெரிய வித்வான் இருந்தோம்னா இன்னொருத்தர் கொண்டாடவே மாட்டோம். ஒரு வைத்தியர் இன்னொரு வைத்தியர் ஒத்துக்க மாட்டார், ஒரு கவிஞர் இன்னொரு கவிஞர் ஒத்துக்க மாட்டார், ஒரு வித்வான் இன்னொரு வித்வான் ஒத்துக்க மாட்டார். நாம் ஒருத்தர் இடத்துல போய் ஒரு சந்தேகம் கேட்போம், பதில் கிடைக்கும். அதே சந்தேகத்தை இன்னொரு இடத்துல கேட்டு பாருங்க, கொஞ்சமான மாற்றி தான் சொல்லுவாள். அந்த விஷயத்தை அப்படியே நமக்கு பதில் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இதோ அவர்களுக்கு தெரிந்தத்தை அவர் சொல்லி ஆகணும் இல்லையோ. ஆனால் ராமன் ஹனுமான் பேசினத்தை ஆனந்தமாக கொண்டாடுகிறார். ஏன் அப்படி கொண்டாடுறார்? என்ன, இவர்களுக்குள்ள இருக்கிறது ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம், பகவானுக்கும் பக்தனுக்கும் இருக்கிற சம்பந்தம். அவன் அப்படி இருக்கணும், நன்றா வரணுங்கிறதுக்கு தானே ஆச்சாரியனே கொடுக்கிறார். ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசிக்கிறார்னா இவனுக்கு தெரியாத போட்டோம். இந்த பெரிய வித்வான்களிடத்தெல்லாம் கற்றுக்கிறதுக்காக போகிறோம் பாருங்க, அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட மாட்டான். கொஞ்சம் வச்சுக்கணும் கையில், இல்லைன்னா சிஷ்யன் தன்னை விட மேலே வந்துட்டான்னா. இதெல்லாம் அப்போதல்ல. அப்போது சிஷ்யனுக்கு ஏது வேணும்னாலும் கொடுத்துட்டு காலக்ஷேபம் 12 வருஷம் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே எல்லாத்தையும் கற்றுனோட முடியுமா? 12 வருஷத்துக்குள்ளே எது முக்கியமோ சொல்லி கொடுத்துட்டு கடைசியில் அனுகிரகிக்கிறார். யதாதே தத்ரவர்த்தே ரன் ததா தத்ரவர்த்தே தா அதாபியாக்கியாதா தேஷு என்ன உபனிஷத்து சொன்னபடிக்கு நான் என்னென்னலாம் சொல்லணும்னு நினைச்சுட்டு சொல்ல முடியாத படுத்தோ, அவகாசமின்மையால் சொல்ல முடியலையோ, சிஷ்யனே உனக்கு அனைத்தும் பகவத் அனுகிரகத்தால் வரட்டும் என்ன ஆச்சாரியன் அனுகிரகிக்கிறாரோ இல்லையோ, அவ்வனுகிரகம் அடியாகத்தான் இவன் எதிர்பொங்கி மீதளித்து பாடுகிறான். அதனால ராமனுடைய அனுகிரகமே அவர் இப்போ அவனை கொண்டாடிட்டு இருக்கார். நாருக்வேத வினீதஸ்ய நாயுஜுர்வேத தாரிணா. இப்படி ருக்வேதம் கற்காமல் போனால், எஜுர்வேதம் கற்காமல் போனால், சாமவேதம் கற்காமல் போனால் இப்படி பேச முடியாது. கம்பர் சொல்லுகிறார், விரிஞ்சலோ விடவலானோ கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி ஒரு சொல்லாலே தோன்றித்தன்றோ. இவன் படிக்காத வேதமில்லை, கல்லாத வியாக்கரணம் இல்லைங்கிறதை இவன் பேசுகிற ஓரொரு சொல்லிலேயும் துவனிக்கிறது லக்ஷ்மணா. இப்படி யாரும் பேசி நான் பார்த்தது கிடையாது. மெதுவாத்தான் பேசினார், குறைச்சலாத்தான் பேசினார். ஒரு சொற்குற்றம் பொருட்குற்றம் இல்லையே. பேசினாலும் இந்த சொல்லலை நாமெல்லாம் ஏதோ சொல்ல தேடி தேடி பேசிட்டு இருப்போம். சொல்லுக்குள்ளே சொல்றதுக்குள்ளே சரியான சொற்களாக சொல்லிடுறோமா? ஏதோ தெரிஞ்ச சொல்லு அவ்வளவு தான். முதல்ல நிகண்டு முழுக்க நமக்கு தெரியவே தெரியாதே. எத்தனை சொற்கள் எதற்கு சரியான சொல் இருக்குன்னு தெரியாது. பேசிட்டு இருக்கிறதே நம்ம வாக்கியத்தை அமைக்கிறோம்னா நிறைய இடத்துல பன்மை ஒருமை தப்பா விட்டுடுவோம், லிங்கத்தை தப்பா சொல்லிடுவோம், அஹ்ரணை உயர்த்தினை தப்பா சொல்லிடுவோம். இதெல்லாம் நம்ம வார்த்தையில் இருக்கிற குற்றங்கள். மேலும் ஒரு வார்த்தை சொல்றோம், அது உங்க மனசுக்கு எப்படிப்பட்டதுங்கிறதே தெரியாது. ஒருத்தர் ஒன்று சொல்றாருன்னா அது என்ன நினைப்போட சொன்னாரோ அது படுறதாங்கிறதே தெரியாது. ஆனா அந்த ஓர் குற்றம் அனுமானிடத்தில் இல்லையா? சொல்ல வந்ததை சொன்னார், கேட்க வந்ததை கேட்டுனுட்டே சொற்குற்றம் இல்லை, பொருட்குற்றம் இல்லை. மேல அவர் பேசின அழகப்பார் லக்ஷ்மணா. வாய் திறந்தது பூ அலர்ந்தா போலே, வாய் மூடினது பூ மூடினா போலே. தலையில தீர்த்த குடத்தை வைத்தா ஒரு சொட்டு ஜலம் தெரிக்காது போல் இருக்கு. அப்படி நிச்சலனமாக இருந்து பேசினான். பார்க்கும்போது பேசும்போதும் சம்ஸ்கிருத எழுத்துக்கள் ஓரோரு இடத்திலிருந்து புறப்பட வேண்டும். நாக்கிலேருந்து பேசுகிற எழுத்து, தொண்டையிலேருந்து பேசுகிற எழுத்து, நெஞ்சிலேருந்து பேசுகிற எழுத்து, உந்தியிலேருந்து பேசுகிற எழுத்து என்ன ஒன்று உண்டு இல்லையோ. ஒரு அஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே. அந்தந்த ஸ்வரம் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்கு பேசுகிறான். ரொம்ப வேகமாக பேசலை, அவித்ருத்தம் அவிலம்பித்தம் அசங்கித்தம் அவித்ருத்தம். ரொம்ப வேகமாகவும் பேசலை, ரொம்ப மெதுவாகவும் பேசிடலே, கோர்வையாக பேசுகிறான். ஒரு சொல்லு இடிச்சுக்க கூட இல்லை. எந்த ஸ்வரத்தில் ஆரம்பித்தாரோ அதே ஸ்வரத்து வரைக்கும் கடைசியில் பேசுகிறார். முதல்ல வேகம், கடைசியில் குறவுங்கிற இல்லை. எது பேசினாலும் இந்த பேச்சை போல நான் கேட்டதே கிடையாது லக்ஷ்மணா. லக்ஷ்மணன் ஆதிசேஷன் 1000 நாக்கு படைத்தவர். அவருக்கு ஜாகிரதப்படுத்திட்டு இருக்காரு. இப்போ ராமன் இப்போ நமக்கு சொல்லிட்டு இருக்கிற உபதேசம் லக்ஷ்மணனுக்கு. அவரே ராமனை விட அழகா பேசக்கூடியவர். லக்ஷ்மணன் இதை கேட்டுட்டு நானே பேசியிருந்தா பயமில்லாத பேசியிருப்பேன். இப்போ நீர் சொன்னதுலேருந்து பேசணுமா வேண்டாமாங்கிற பயமே வந்துடுத்து. இவரிடத்துல பேசுவதா கூடாதா? உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே. பேசும்போது இன்னது செய்யக்கூடாதான். கீதி சீக்ரி சிரக்கம்பி லிখিত பாடகா. எழுதி வைத்து கொண்டு படிக்கவே கூடாது. நம்ம நிறைய குறிப்பு எழுதி வச்சுக்கணும்னு வச்சுக்கிட்டோம்னா, ஸ்லோகம் வாசிக்கணும்னா மூல கிரந்தம் இருக்கலாம், வாசிக்கலாம்.
அவ்வளவுதானே தவிர குறிப்பு வச்சுண்டு பேசணும்னால் குறிப்புல தான் புத்தி போகும், ஒத்தருக்கொத்தர் நினைப்பல புத்தி போகாது. கேட்பவர்களுக்கும் சொல்லுபவர்களுக்கும் ஒரு பாலம் இருக்க வேண்டும் இல்லையோ. இதுல சொல்றவர் சொல்றதுக்கு வரல, கேட்கறவா கேட்கறதுக்குன்னு இல்லை, தெரியாதத்தை சொல்றதுக்காகவும் இல்லை. பின்ன பேச்சுங்கிறது யாது? பகவத் விஷயத்தை ஒத்தருக்கொத்தர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த லட்சியம் மட்டும் இருந்ததுனால் பேச்சு நன்னா இருக்கும். அதை தவிர வேற எது லட்சியமாக இருந்தாலும் முதல்ல அது பகவானுக்கே பிடிக்காது. அதனாலதான் போதையந்த பரஸ்பரம்னு கண்ணன் தெரிவிக்கிறார். மச்சித்தாக மத்கத பிராணாக போதையந்த பரஸ்பரம் கதையந்த மாம் பக்தியா துஷ்யந்தி